إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இரு தூதரங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கிறானோ தடை செய்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகள் பாடப்படக்கூடிய உலகின் நாலா புறங்களிலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய சேவைகள், அவர்களை பற்றிய செய்திகள், அவர்கள் நடந்து வந்த பாதை எப்படி என்ற பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படக்கூடிய அதே நேரத்தில் நபிகளாரை நாம் நேசிக்கின்றோம், நபிகளாரின் முஹப்பத்திலே நாம் இவற்றை செய்கிறோம் என்று எத்தனையோ விடயங்களை இன்று சமூகத்திலே செய்யப்படக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரம்பத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம், அன்பு, அது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமையானது. யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை அன்பு கொள்ளவில்லையோ அவன் மூமினாக இருக்க முடியாது என்பதை நாம் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஈமானோடு ஒட்டியதாக, அகீதாவோடு சம்பந்தப்படுத்தியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சலாசுன் மன் குன்ன வஜத ஹலாவத்தல் ஈமான், யாரிடத்திலே 3 பண்புகள் இருக்குமோ அவர் ஈமானின் சுவையை அடைந்து கொள்கிறார். ஈமானுக்குரிய அந்த இன்பத்தை, அந்த இன்பத்தின் சுவையை அவர் அடைந்து கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், அன் யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுக்கு, ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட நேசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலை இருந்தால் அவனிடத்திலே ஈமானுடைய சுவை இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு முறை ஒரு மனிதர் வருகிறார்,
ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், கியாம நாள் என்றால் என்ன, அதை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்கின்றார். அந்த மனிதருக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் திருப்ப, மா ஆதத்தலஹா, கியாம நாளை பற்றி, மறுமை நாளை பற்றி கேட்கின்றீரே, அதற்காக நீங்கள் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், அதற்காக எதை சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, ஹுப்பல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வுடைய உகப்பையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உகப்பையும் நான் என்னிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த ரெண்டு நேசத்தையும், ரெண்டு பேர் மீதும் நான் நேசம் கொண்டிருக்கிறேன், அன்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிய பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்னக மஅமன் அஹ்பப்த, யாரை நேசித்தாயோ, யாருடைய நேசம் உன் உள்ளத்தில் இருக்கிறோ அவர்களோடு நீ இருப்பாய் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி ஏராளமான ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பும் நேசம் கட்டாயம் ஒவ்வொரு மனிதத்திலையும் இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நபி அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொன்னார்கள். எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விடயம்தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் கையை பிடித்து கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது, அதாவது ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த நேரத்தில் உமர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசம் வைக்கிறேன், என்னுடைய உயிரை தவிர அனைத்தை விடவும் நான் உங்களை நேசம் வைக்கிறேன் என்று சொல்லிய பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உயிரை விடவும் நேசம் வைக்காத வரை உண்மையான மோமினாக முடியாது என்று சொல்லிய பொழுது திரும்ப உமர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன், என் உயிரை விட நான் உங்களை அன்பு கொள்கிறேன் என்று சொல்லிய பொழுது, அல்ஆன யா உமர், இப்பொழுது நான் உங்களுடைய ஈமான் பூர்ணமாகிவிட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எல்லாம் சஹீஹான, அதாவது ஹதீஸ்களிலே பதியப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. அன்பான சோழர்களே, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்த நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்பதற்காக எதையும் செய்ய முடியுமா என்று நாம் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு என்ற காரணத்தினால் மேற்கொள்ளுகின்ற இந்த செயல்பாடுகள் எங்களிடத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் இவற்றை செய்கிறோமே, இந்த காரியங்களை செய்கிறோமே, இவைகள் எல்லாம் மார்க்கம் அனுமதித்தவைகளா? நாங்கள் எதிர்பார்க்கின்ற ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை இவற்றின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? நாளைய மறுமையில் எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்களா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிய அந்த சஹாபாக்களோடு சேர்த்து நாங்களும் நேசம் வைத்த நல்லவர்களாக இருப்போமா என்பதை எங்களுடைய நேசம் சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், சுருக்கமாக ஒரு விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய இலங்கை நாட்டை பொறுத்தமட்டில், இந்தியா இது போன்ற தெற்காசிய நாடுகளை பொறுத்தமட்டில் பல இடங்களிலே இந்த மாதம் கொண்டாடப்படக்கூடிய பல்வேறு விதங்களிலே வைபவங்கள் வைக்கப்பட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது தினம் என்ற பெயரிலே கொண்டாட்டங்களை வைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் 12ஆம் நாள் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அன்றைய நாளை தெரிவு செய்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய பகுத்தறிவை வைத்து சிந்தித்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த காலத்தை பற்றி எங்களுக்கு நாங்கள் வரலாற்று கதைகளிலே படித்திருக்கிறோம், சீராவிலே படித்திருக்கிறோம். எங்களுக்கு நல்லாக தெரியும், அவர்கள் ஆமினா அதே போன்று அப்துல்லா போன்ற 2 பேர்களுக்கு மத்தியிலே குழந்தையாக பிறக்கின்றார்கள். இவர்கள் தான் பெற்றோர்கள். இவர்களுக்கு குழந்தையாக பிறக்கின்ற காலத்தில் உண்மையிலே யாருக்கும் தெரியாது இவர்கள் பிற்காலத்தில் ஒரு இறை தூதராக வருவார், இவர் கடைசி நபியாக வருவார் என்று யாருக்குமே தெரியாத ஒரு காலத்திலே பிறக்கிறார்கள். அது மாத்திரமா, அங்கே துல்லியமாக பிறந்த நாட்களை குறித்து வைக்கக்கூடிய காலமாக இருக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சில வருடங்களுக்கு முன்னால் கூட பல பேருடைய பிறந்த நாள்கள் கூட தெரியாத அளவுக்கு அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் துல்லியமாக அவற்றை அதாவது எழுதி கணக்கிட்டு வைக்கக்கூடிய முறை இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அதாவது தாயிடத்திலே பாலூட்டும் அளவுக்கு கூட பால் இல்லாத அளவுக்கு ஏனைய பாலூட்டக்கூடிய தாய்களிடத்திலே குழந்தையை கொடுத்து அனுப்பி பாலூட்டி வளர்க்க வேண்டிய நிலையில் தான்
அவர்கள் வறுமை கோட்டிலே வாழ்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக இருக்கின்றவர்களை பற்றி இந்த பிறந்த நாள் உண்மையிலே 12 அல்லது இவர்கள் பிறந்த நாள் 20, ரபியுல் அவ்வல் 8, 10 அல்லது ரமலானா என்று பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. உலமாக்களுக்கு மத்தியிலே இந்த பிறந்த நாள் என்பது ரபியுல் அவ்வல் மாதத்திலேயா அல்லது ரமலான் மாதத்திலே என்றும் அல்லது 12 வேறு நாட்களில் என்றும் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்ற பொழுதும் என்ன செய்கிறார்கள், இந்த 12ஆம் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். இது முதலாவதாக நாங்கள் செய்யக்கூடிய தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12 மரணித்தார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது, எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் தான் மரணித்தார்கள் என்றால் அந்த உத்தியோகபூர்வமான உறுதியான நாளை வைத்துத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சரி, ஒருவேளை நாங்கள் ரபியுல் அவ்வல் தான் பிறந்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ரபியுல் அவ்வல்லே தான் பிறந்தார்கள் என்று சொன்னாலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்று வாழ்ந்த அவர்களுடைய வட்டத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே பல பேர்களை குறித்து நீங்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள் வாழ்கின்ற அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் என்று ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்களா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலாவது அல்லது ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பின்னாலாவது எதையாவது செய்தார்களா என்று சொன்னால் எதையுமே செய்யவில்லை. பின்னால் வாழ்கிறார்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியீங்கள், தபு தாபியீங்கள் போன்றவர்கள் வாழ்ந்த காலங்களிலே கூட ரசூலுல்லாஹ்வுடைய நேசம், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் என்ற பெயரிலே இந்த எவற்றையும் செய்யவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபாத்திமியீங்கள் என்று சொல்லுகின்ற ஈஜிப்ட் போன்ற பகுதிகளிலே வாழ்ந்த ஒரு சாரார் தான் இப்படியான ரசூலுல்லாஹ் பிறந்த மாதத்தை கொண்டாட மாதமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஏற்படுத்தி பிற்காலங்களிலே அது படிப்படியாக வந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஓதுகின்ற இந்த மௌலிதுகள், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பல்வேறு மௌலிதுகளை ஓதுகிறார்கள், முக்கியமாக சுபஹான மௌலிதை ஓதுகிறார்கள். இந்த ஓதல்களை ஓதுகின்றவர்கள் சொல்லக்கூடிய வாதம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம். அரபு பாஷையில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற நேரத்தில் நாங்கள் அதிலே ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்வது வணக்கம், எனவே நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, இதற்கு என்ன தெளிவு? அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தைகள் அனைத்தையும் படிக்கின்ற பொழுது இங்கே ஓதப்படுகின்ற ஹிகாயத்துகள், இங்கே படிக்கின்ற பாடல்கள் பல்வேறு மெட்டுகள் போடப்பட்டு அங்கே ஆரவாரமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் 100 பேராக இருந்தால் அந்த 100 ஒருவருக்காவது இன்று என்ன படிக்கிறார்கள் என்று தெரியுமான்னு கேட்டால் ஒருவருக்குமே தெரியாது சகோதரர்களே. 100 ஒருவருக்கு கூட 500 பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் 500 பேரில் ஒருவரை கூட இன்று பாடப்பட்ட பாடல்கள் இவைகள் தான், இன்று ஓதப்பட்ட ஹிகாயத்துகள் இவைகள் தான் என்று எந்த செய்தியும் தெரியாமல் தான் ஏதோ படிக்கக்கூடியவர்கள் படிக்கிறார்கள். சரியா பிழையா எதுவுமே இல்லாமல் படித்துவிட்டு, அதாவது நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசம் கொள்கிறோம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை முஹப்பத் வைத்திருக்கிறோம், இதுதான் ஹுப்புன் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. சிந்தித்து பாருங்கள், தெரியாத பாஷையிலே படிக்கிறார்கள், அரபு பாஷையிலே படிக்கிறார்கள், எங்களுக்கு அரபு தெரியாது. இதில் எப்படி ரசூலுல்லாஹ்வை நாங்கள் அதாவது கண்ணியப்படுத்த முடியும்? எப்படி நாங்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ முடியும்? எங்களுடைய பாஷையிலே நாங்கள் புகழ்வதில்லை. அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து படித்தார்கள். அகர் அலைஹி லின்னுபுவத்தி ஹாத்தமு மினல்லாஹி மின் நூரின் யலூஹு வ யஷ்ஹது என்று படித்தார்கள். அதே போன்று மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வை வரவேற்பதற்காக வேண்டி தால அல் பத்ரு அலைனா என்று மின் சனியாத்தில் வதா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை பாடி மகிழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, சின்ன சின்ன பெண் பிள்ளைகள் இருந்து கொண்டு திருமண வீடுகளிலே
அவர்களுடைய காலத்தில் இருந்த ரபான் போன்றவைகளை தட்டிக்கொண்டு அவர்கள் சில பாடல்களை படித்தார்கள். ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். ஒரு நேரத்திலே படிக்கின்ற பொழுது வஃபீனா நபியுன் ஜஅல மாஃபி கதி என்று படிக்கின்றார்கள். நாளைக்கு நடக்கின்ற விஷயங்களை கூட இன்றைக்கு அறியக்கூடிய ஒரு நபி எங்களிடத்தில் இருக்கிறார் என்று படித்த பொழுது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தையை விட்டுவிட்டு ஏனையவற்றை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் பாடினார்கள் தானே, ஏன் நாங்கள் பாடினால் கூடாதா என்று கேட்கிறார்கள். ஏன் நாங்கள் இந்த மௌலிதுகளில் இதைத்தானே படிக்கிறோம்? அன்பான சோழே, இதுதான் எங்களுடைய பகுத்தறிவுக்கு படாத செய்தி. எங்களுடைய பகுத்தறிவு அப்படியே அவர்கள் மூடி வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் படித்தது வணக்கத்துக்காக அல்ல, இவற்றையெல்லாம் ரசூலுல்லாவை புகழுவதற்காக படித்தார்கள். ஒரு நேரத்திலே படித்தார்கள், அடுத்த முறை அதை விட்டு விட்டார்கள். வருடம் வருடம் படித்தார்களா? சஹாபாக்கள் மதீனாவிலே சேர்ந்தார்களா? ஒவ்வொரு வருடமும் படிப்போம், ஊதுபத்திகளை கொளுத்துவோம், சாம்பிராணி போடுவோம், துஆ கேட்போம் என்று செய்தார்களா? இவை எதையும் செய்யவில்லை சகோதரர்களே. அவர்கள் வரவேற்புக்காக படிக்கிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்தி படிக்கிறார்கள். தாராளமாக படிக்கலாம். அன்பான சகோதரர்களே, இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம் தானே, எத்தனை இடங்களிலே படிக்கின்றோம். அதாவது திருமணத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், மணவாளர்களை வாழ்த்தி பாடல் படிக்கின்றோம் இல்லையா? யாராவது பாடசாலைக்கு ஒரு விசேட அதிதி வருவதாக இருந்தால் அவருக்கு அவர் பாடலை படித்து கண்ணியப்படுத்துவதில்லையா? வரவேற்பு கீதங்களை பாடசாலைகளில், மதரசாக்களில், விழாக்களில் வைக்கின்றோம் இல்லையா? இவற்றையெல்லாம் கூடாதுன்னு சொன்னோமா? இல்லை சோதர்களே. மார்க்கமின்றி வணக்கமின்றி இவற்றை வருடம் வருடம் படித்துக் கொண்டு இவற்றை படிப்பதால் நன்மை இருக்கிறது, இவற்றை படித்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் வரும் என்று கருதுகிறோமே, இதுதான் தவறாக இருக்கிறது. இதுதான் பகுத்தறிவுக்கு படாத செய்தியாக இருக்கிறது. இவற்றை தான் மக்களுக்கு மத்தியிலே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஹுப்புல் நபி ஏற்படுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வாதம் சொல்லுவார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது, திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், அந்த நாளிலே கண்ணியமான நாள் என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பதற்கான காரணத்தை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறார்கள், வஸுஇல அன் ஸௌமில் இஸ்னைன். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நீண்ட ஹதீஸ் ஒவ்வொரு நோன்பை பற்றியும் கேட்கப்படுகிறது. இந்த நோன்புக்கு என்ன விளக்கம், இந்த நோன்புக்கு என்ன விளக்கம் என்று கேட்கப்படுகின்ற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், திங்கட்கிழமை நோன்பு என்ன யா ரசூலல்லாஹ்? திங்கட்கிழமை நோன்பு பிடிப்பது அது சுன்னாவே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸாக யௌமுன் வுலித்து ஃபீஹி வ யௌமுன் புயிஸ்து உன்ஸில அலைய ஃபீஹி. அந்த நாள் தான் நாம் பிறந்த நாள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அந்த நாள் தான் நாம் பிறந்த நாள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த நாளில் தான் எனக்கு நுபுவத் கிடைத்த நாளாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வஹி இறங்கிய நாளும் அந்த திங்கட்கிழமை நாள் தான் சொல்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரெண்டையும் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்த நாள் என்பதற்காக வேண்டி அந்த திங்கட்கிழமைக்கு வேறு விசேஷங்கள் செய்தார்களா? சஹாபாக்களிடத்திலே சொன்னார்களா? நோன்பை மட்டும்தான் பிடித்தார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸிலே நோன்புக்கான காரணத்தை வேறு விதமாக சொல்லி இருக்கிறார்கள். திங்கட்கிழமை நோன்பு என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், தூரலு அமாலுன் நாஸி ஃபீ குல்லி ஜும்அத்தின் மர்ரத்தைன். ஒவ்வொரு வாரமும் 2 முறை 2 விடுத்தம் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. அந்த நாள் யௌமுல் இஸ்னைனி வ யௌமுல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். இந்த திங்கட்கிழமை நாளிலே ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வேறு வழிகாட்டல்களை காட்டியிருந்தால் நாங்களும் சொல்லுவோம், தாராளமாக பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருங்கள். ஆனால் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது கிறிஸ்தவ கலாச்சாரமாக இருக்கிறது, மாற்று மத கலாச்சாரங்களாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இன்று நாங்கள் கொண்டாட்டங்களாக வைத்துக்கொண்டு எங்களுடைய அதாவது சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அவற்றை நாங்களும் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப்புன் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கான காரணமாக அதை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயம் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சந்தேகம் சகோதரர்களே,
புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான நேசத்தை பெறுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கான இன்னொரு வழி அதிகமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும். நாங்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஏராளமான ஸலவாத் மஜ்லிஸ்களை வைத்திருக்கிறோம், ஏராளமான இடங்களிலே ஸலவாத்தை சொல்கிறோம். நாங்கள் இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்களே, இந்த முறையை யார் காட்டி தந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பின்னால் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். ஒரு கூட்டம் உட்கார்ந்திருந்து கொண்டு அங்கே அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். பாவமான இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கவில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று ஒருவர் சொல்லிக் கொடுக்க எல்லோரும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வை திக்ரை சொல்லிக் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவர்கள் துரத்தி அடிக்கிறார்கள், விரட்டுகிறார்கள் பள்ளியை விட்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. எனவே இப்படியாக நீங்கள் ரசூலுல்லாஹ் பாவித்த இந்த பொருட்கள் எல்லாம் இத்து போவதற்கு முன்னாலேயே நீங்கள் இப்படியாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்வதை நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்பொழுது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நேரங்களிலே மட்டும் ஸலவாத்தை சொல்லுங்கள். ஏனைய நேரங்களில் சர்வ சாதாரணமாக ஸலவாத்து சொல்லுங்கள். குறிப்பிட்டு இந்த நேரத்தில் ஸலவாத்து சொல்ல வேண்டும், இந்த நாளில் சொல்ல வேண்டும், இப்படியாக கூட்டாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. அப்படி இல்லாமல் நாங்கள் பார்க்கின்றோம் அதானுக்கு முன்னால் ஸலவாத்து சொல்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறோம். ஒரே ஒரு காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதானை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆரம்பித்து கொடுத்த வார்த்தை அல்லாஹு அக்பர், வேறு அஸ்தக்ஃபிருல்லாஹோ சுப்ஹான கலிமாவோ ஸலவாத்தோ எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டித்தான் வேண்டாம் என்று சொல்கிறோமே தவிர அவைகள் மீது உள்ள வெறுப்பு அல்ல. பாங்கு முடிந்ததற்கு பின்னால் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். எதற்காக? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாங்கு முடிந்து விட்டால் நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே தான் ஸலவாத்து சொல்கிறோம். எனவே தான் சொல்கிறோம், ஸலவாத்து மஜ்லிஸ் என்ற பெயரிலே 12ஆம் நாள் எங்கெல்லாம் மக்களை ஒன்று கூட்டி அங்கே அன்னதானங்கள் கொடுத்து அங்கே மக்களை ஒன்றாக வைத்துக் கொண்டு ஸலவாத்துகளை சொல்வோம் என்று சொன்னால் அதை வேண்டாம் என்று சொல்கிறோம். காரணம் ஒன்றுமல்ல, ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை அல்ல. அதன் மூலமாக ஹுப்புன் நபி உங்களுக்கு வரவே முடியாது. அதை ரசூலுல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மார்க்கத்திலே நான் மார்க்கம் என்று கொண்டு வராதவற்றை கொண்டு வருகிறார்களோ அது தட்டப்பட வேண்டியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக சொல்லி வைத்திருக்கிறார். எனவே உண்மையான நேசம் என்று இருந்தால், ரசூலுல்லாஹ் மீது உண்மையான அன்பாக இருந்தால் எது தவறு எது சரி என்பது மாத்திரமல்ல, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இது போன்ற சர்ச்சைகளுக்கான தீர்வுகள் என்ன என்ற விடயங்களையும் நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹ்வை உண்மையாக நேசம் வைக்கக்கூடிய நல்லவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மௌலிது மஜ்லிஸ்களை வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப்பு அதை ஏற்படுத்தும் என்ற விடயத்திலே இன்னும் பல தவறுகளை செய்வதை பார்க்கின்றோம். என்ன செய்கிறார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஜ்லிஸ்களுக்கு யா நபி படிக்கின்ற பொழுது வருகிறார்கள். உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்காக வேண்டி எழுந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் சில பேருக்கு காரணமே தெரியாமல் இருக்கலாம், சில பிள்ளைகளுக்கு கூட என்ன எதற்காக வேண்டி நிற்கிறார்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காரணம் அதுதான், அந்த மஜ்லிஸுக்கு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். சில பள்ளிவாசலிலே கண்டிருக்கின்றோம், அங்கே அதாவது கூரைகள் போன்ற இடங்களிலே சில பிடவைகளை எப்படியே கட்டி வைத்திருக்கிறார்கள். ஏன்? அது ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வரக்கூடிய மஜ்லிஸ், அங்கே அலங்கரிக்கப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அவன் எப்படியான ஏற்பாட்டில் அவர்களை அங்கே வைத்திருக்கிறானோ அந்த முறையில் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மாற்றமாக அவர்கள் ஆலமுல் பர்தக் என்று சொல்லுகின்ற ஒருவர் மரணித்ததற்கு பின்னால் உலகத்திலே அவருக்கு எந்த ஒரு விடயத்தையும் யாருக்கும் செய்ய முடியாது. இதுதான் இயல்பு, அல்லாஹ்வுடைய விதி இப்படித்தான்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பின்னால் ரசூலுல்லாவுக்கு இந்த உலகத்திலே எதுவுமே செய்ய முடியாது, அதாவது துரும்பை கூட அகற்ற முடியாது. இந்த நிலைமை தான் ரசூலுல்லாவுக்கு இருக்கிறதே தவிர ரசூலுல்லா வருகிறார்கள் என்ற நியாயமில்லாத காரணங்களை முன்வைத்துக் கொண்டுதான் என்ன செய்கிறார்கள், எல்லோருமாக எழும்பியிருந்து யா நபி சலாம் அலைக்கும் என்று படிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது உண்மையிலே மார்க்கத்திலே எங்கேயும் சொல்லப்படாத விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் ஸலவாத்து சொல்வது, அதாவது சில நேரங்களில் யாராவது உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ செல்லுகின்ற நேரத்திலே ரசூலுல்லாவுடைய முஹப்பத்துக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த போகின்றவர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள், ரசூலுல்லாவுக்கு என் பேரில் ஒரு சலாத்தை சொல்லிவிடுங்கள், நான் சலாம் சொன்னதா ரசூலுல்லாவுக்கு சொல்லிவிடுங்கள் என்று போகின்றவர்களும் அங்கே போய் சலாத்தை சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நசாயிலே சஹீஹான ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன், அல்லாஹ்வுக்கு அங்குமிங்கும் அலைந்து செல்லக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள், அங்குமிங்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஃபில் அர்லி, பூமியிலே ஒவ்வொரு இடத்துக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். யுபல்லிகூனி மின் உம்மத்தி ஸலாம், அவர்கள் என்ன செய்வார்கள், என்னுடைய உம்மத்திலே யாரெல்லாம் சலாம் சொல்லுவார்களோ அவர்களுடைய சலாத்தை என்னிடத்திலே வந்து எத்தி வைப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரு காரியம். மலக்குமார்களை வைத்து நாங்கள் இங்கிருந்து ரசூலுல்லாவுக்கு சலாம் சொன்னால் அந்த சலாத்தை ரசூலுல்லாவுக்கு போய் எத்தி வைக்கிறார்கள். இப்படியாக இருக்கின்ற பொழுது இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன விடயமே தவிர எந்த ஒரு சஹாபியோ எந்த ஒரு தாபியங்களோ யாருமே ரசூலுல்லாவுக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்லி யாருமே அனுப்பியதாக எங்கேயும் கிடையாது. எனவே இப்படியாக நாங்கள் ரசூலுல்லாவுடைய முஹப்பத் என்ற பெயரிலே அந்த விடயத்தை செய்யக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் தவறான விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பின்னால் மலை தேடி, அதாவது சஹாபாக்கள் கூட அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கக்கூடிய செய்தியை சொல்லுவார்கள், ரசூலுல்லாவுடைய, அதாவது ரசூலுல்லாவுக்கு பின்னால் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் மூலமாக துஆ கேட்டார்கள் சொல்லுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுவும் தவறான விடயமாக இருக்கிறது. அங்கே அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவரிடத்தில் சென்று ரசூலுல்லாவுக்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் என்று கேட்டதை மாற்றி என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே அவர்கள் இருக்கின்ற பொழுது கேட்டதை போன்று இவர்களுடைய பொருட்டால் கேட்டதாக ஒரு பொய்யை கிளப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விடயங்களை இன்று சமூகத்திலே பார்க்கின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் தெளிவு பெற வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய தேசம் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமானது. ஆனால் நாங்கள் எதை செய்தாலும் சரி, இன்று பார்க்கின்றோம் இஸ்ராப் என்றால் இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடியது மாத்திரமல்ல, ஷைத்தானின் தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு இஹ்வானு ஷயாத்தீன், உண்மையிலே வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், ஷைத்தானின் அதாவது சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். பல்வேறு விடயங்களை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிக்கனப்படுத்திய விடயங்களை எல்லாம் இன்று ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக என்று எத்தனை விடயங்களை செய்கிறார்கள். ஊரையே அப்படி அலங்கரிக்கிறார்கள் கொடிகள் மூலமாக, அதாவது இன்னும் பல வித்தியாசமான லைட்டுகளின் மூலமாக எல்லாம் முழு ஊரையும் அலங்கரிக்கிறார்கள். அநியாயமான முறையிலே மாற்று மத கலாச்சாரங்களை போன்று இன்று நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்காக செய்கிறோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த சத்தியத்தை புரிய வேண்டும். சத்தியத்தின் பக்கம் நாங்கள் காலில் எடுத்து வைக்க வேண்டும். யாரோ செய்கிறார்கள், அதிகமானவர்கள் செய்கிறார்கள். இன்று எமது நாட்டிலே எமது ஊரிலே இது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு முன்னையை விட அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் சில நேரங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றதை கேள்விப்படுகிறோம். யார் செய்தாலும் சரி, சத்தியம் ஒன்றுதான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அவர் ஒரே ஒரு மனிதராகத்தான் இருந்தார். அத்தனை பேர்களும் பாத்திலே இருந்தாலும் கூட சத்தியம் அந்த இப்ராஹிமோடு மாத்திரம் தான் இருந்தது சகோதரர்கள்.
எனவே உண்மையை புரிவோம், சத்தியத்தை புரிவோம், ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த முறையில் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை தேடி அந்த வழியிலே பயணிப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ் பாவங்கள் பெற்றோர்கள் உஸ்தாத்மார்கள் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்கள் பாதுகாப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலில் முஸ்லிமீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.